என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. Hi, good morning all. This is Engineer Thangamuthu IPS Academy. So, இப்போ நம்ம பார்க்க போகிறது Day 80 Probability. சரிங்களா? Probability அப்படின்னா நிகழ்தகவு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா Day 79 உங்களுக்கு ஃபுல்லாகவே ப்ராபபிலிட்டி தான் பார்த்துருப்போம். ஸோ அதில் ஃபுல் கான்செப்ட் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன டைப்லாம் பார்க்க போகிறோம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவில் 2வது பார்ட். சரிங்களா? ஸோ 2வது பார்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாகவே பகடைகள், டைஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். பகடை அண்ட் 9th புக்கு. 9th புக்கையும் ஃபுல்லாக இதுலேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப டிலே ஆகிட்டே போகுது. இதை நம்ம முடிச்சோம்னா தான் அடுத்து இன்னும் ஒரு 2-3 டாபிக் தான் இருக்குது. கம்ப்ளீட் பண்ணோம்னா Group 2க்கான சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிடும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி. பகடை ஒரு டாபிக் பார்ப்போம். அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டரும் 10th புக்கும் பார்ப்போம். சீட்டு கட்டு இன்னும் 2 வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் முடிச்சு பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா மற்ற ஒர்க் இருக்கும்போது வீடியோ போகிறதுக்கான டைமிங் கொஞ்சம் இல்லை எனக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச வரை வேகமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போயிட்டே இருக்கலாம். ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 79ல் நிகழ்தகவுனா என்ன, நிகழ்தகவுல என்னென்ன டைப்லாம் இருக்குது, அது காயின், டைஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இதில் காயின்னா என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக 100% போன வீடியோவில் முடிச்சிட்டோம். பார்க்காதவங்க 79th வீடியோ பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், ரேஷியோ, சிம்பிள் காம்பவுண்ட் ப்ளஸ் LCM HCF, சிம்பிளிஃபிகேஷன் இதெல்லாமே நல்லா டெப்த்தாக வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக நல்லா பாருங்கள். ஏன்னா அதிகமான கொஸ்டின் கவர் ஆகக்கூடிய ஏரியா டைம் அண்ட் ஒர்க், LCM HCF. ஸோ அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா நமக்கு சிம்பிள் காம்பவுண்ட். இந்த 3 ஏரியா பார்த்தாலே 10 கொஸ்டின் கவர் ஆயிரும். ஸோ முதல்ல நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரிஸ் 2 கொஸ்டின் கன்ஃபார்ம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 15 கொஸ்டின் வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு 10 டாபிக்லேயே கவர் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதுவரை முடிச்ச வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 20+ போடலாம். சரிங்களா? இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது. அதுக்குள்ளே நான் ஃபுல்லாக கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி 10 days ஃப்ரீ ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரிவிஷன் கிளாஸ் 10 days கண்டினியூஸாக போகும். 10 days 3 hours இருக்கும். ஒரு நாளைக்கு 3 டாபிக், குறைஞ்சது ஒரு 50 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதில் மேஜராக கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி டாபிக் தான் ஃபுல்லாகவே கொடுக்க போகிறேன். ஒரு நாள் வந்து ஃபுல்லாக LCM HCF, அதாவது ஒரு நாள் கம்ப்ளீட் பண்ணுறதுல குறைஞ்சது 3 கொஸ்டின், அதிகபட்சம் 5 கொஸ்டின் வர மாதிரி தான் டாபிக் எடுத்து ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சில டாபிக் ப்ராபபிலிட்டினா 1 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாபிக் கவர் ஆகும் ஒரே நாளில். ஸோ கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாலும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸை பொறுத்தவரை இந்த சேனல் உங்களுக்கு போதும். அதே மாதிரி நம்ம இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி சேனலில் நாளைக்குலேருந்து, அதாவது வர்ற மண்டேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் சீரிஸ் ஆரம்பிக்க போது. அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக் சீரிஸ் 6வது புக்லேருந்து 10வது புக் வர, அதுக்கப்புறம் 11th 12th அதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அந்த சேனலில் நான் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். நம்ம இன்னொரு யூடியூப் சேனல், இந்த யூடியூப் சேனல், டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன போட்டாலுமே அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க பகடைகள். ஸோ பகடையை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா டைஸ். இந்த டைஸில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குற ஏரியா நம்ம நார்மலாக நிகழ்தகவு P(E) போன வீடியோ பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சீக்வன்ஸ் இருக்கும். P(E) is equal to N(E) divided by N(S), டோட்டல் ஈவெண்ட், ப்ராபபிள் ஈவெண்ட் பை டோட்டல் ஈவெண்ட். இதான் கான்செப்ட். ஸோ இதில் N(S) வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூறுவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டல் இந்த N(S) வேல்யூ இந்த இடத்துல பகடை அப்படிங்கிறதுனால 6n அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பகடைக்கு மொத்தம் 6 பக்கம், அதனால 6n அப்படிங்கிற லாஜிக் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வகையான கான்செப்ட் இருக்கு. அதிகமாக கொஸ்டின் கேட்குற ஏரியா 90% ஆஃப் கொஸ்டின், 1 பகடை 2 பகடை. சரிங்களா? சிங்கிள் டைஸ் அண்ட் டபுள் டைஸ், இவ்வளோதான். இது மட்டும் தான் உங்களுக்கு கொஸ்டின் அதிகமாக கேட்கக்கூடிய ஏரியா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைஸ்ல கொஸ்டின் கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கேட்க வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்கலாம் அப்படின்னா டோட்டல் ஈவெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். மொத்த நிகழ்வுகள் எத்தனை அப்படின்னு கேட்க முடியும். சிங்கிள் டைஸா இருந்தா N(S) வேல்யூ 6^1, ஆன்சர் 6. இதுவே வந்து டபுள் டைஸா இருந்தா 6^2, ஆன்சர் 36. இதுவே ட்ரிபிள் டைஸ் 3 டைஸா இருந்தா 6^3, ஆன்சர் 216. இதை முதல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 3 பகடைகளை உருட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய மொத்த நிகழ்வுகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 216. ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் டைஸ், டபுள் டைஸ்ல நம்ம கான்செப்டை கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 9th புக்ல உங்களுக்கு 9th புக்ல டைஸை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, நிறைய ஒன் வேர்ட்ஸும் இருக்கு. அதை அப்படியே ஓரலா நான் சொல்லும் போது நோட் பண்ணிட்டே வந்துருங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைஸ் நோட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் டைஸ் நோட் பண்ணீங்க அப்படின்னா P(S) அதாவது N(S) வேல்யூ N(S) equal to 6^1 is equal to 6. ஸோ அந்த வேல்யூஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6.
மொத்தம் 6 வகையான நம்பர்ஸ் இருக்கும் டைஸ்ல. ஒரு டையா இருந்தா சரிங்களா, ஒரு டைஸ் எடுத்தோம்னா. ஸோ அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is only one dice rolled அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு பகடையை உருட்டும் பொழுது கொஸ்டின் நம்பர் 1, இரட்டைப்படை எண்கள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. மொத்தமா என்னெல்லாம் கேட்பாங்களோ எல்லா கொஸ்டினையும் பார்த்துடலாம். இரட்டைப்படை எண்கள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர்? இதுல ஈவன் நம்பர் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, P of E is equal to N of E divided by N of S. இதுல இரட்டைப்படை எண்ணுக்கு என்ன நிகழ்தகவு சொல்லுங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா N of S வேல்யூ 6. ஈவன் நம்பர் அப்படின்னு எடுத்தோம்னா இதுல எதெல்லாம் ஈவன் நம்பர்? 2, 4, 6, 3 ஈவன் நம்பர் இருக்கா? ஸோ அப்போ இரட்டைப்படை எண்கள் கிடைக்க நிகழ்தகவு அப்படின்னா 3/6 கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2. இது இரட்டைப்படை எண்கள் கிடைக்க நிகழ்தகவு. சரிங்களா? இதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின், வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஆட் நம்பர்? ஆட் நம்பர் அப்படின்னா ஒற்றைப்படை எண் ஆர் ஒற்றை எண். ஒற்றை எண் கிடைக்க நிகழ்தகவு அதே சேம் லாஜிக், 3/6 கேன்சல் பண்ணா 1/2. ஏன்னா பிகாஸ் ஆட் நம்பர்ஸ் எதெல்லாம் சொல்லுவோம்? 1, 3, 5. மொத்தம் இதுல 3 நம்பர் ஆட் நம்பர் இருக்கா? ஸோ அப்போ 3 ப்ராபபிலிட்டி, 6 டோட்டல் சான்ஸ். அப்போ 3/6னா 1/2. சரிங்களா? ஓகே, இது மாதிரி வேற என்ன கேட்கலாம்? கொஸ்டின் நம்பர் 3, வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பிரைம் நம்பர்? பகா எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? பிரைம் நம்பர் அப்படின்னா தமிழ்ல பகா எண். ஸோ அப்போ இதுல மொத்த பகா எண்கள் எத்தனை? P of E is equal to N of E divided by N of S. N of S மொத்தம் 6. பகா எண் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவோம்? N of E வேல்யூ சொல்லுங்க. பகா எண்ல 2 ஒரு பகா எண், 3 ஒரு பகா எண், 5 ஒரு பகா எண். இந்த இடத்துல 3/6. ஸோ ஆன்சர் இதுக்கும் 1/2 தான் வரும். இதுல நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பகா எண் சீரீஸ்ல 1ன்றதையும் பகா எண் எடுப்போம், அப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஐ திங்க் கிளாஸ் நம்பர் 1ல சொல்லியிருப்பேன், 1 and 2ல. சரிங்களா? பகா எண் அப்படிங்கிறது 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படணும் அப்படிங்கிற கான்செப்ட் தவறு. பகா எண்ணுக்கு குறைஞ்சது 2 வகுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா 1ங்கிற நம்பர் அப்படிங்கிறது ஒரு வகுத்தி தான். எந்த நம்பர் 2 வகுத்தியால டிவைட் ஆகுதோ, அதாவது இட் செல்ஃப் அண்ட் அனதர் ஃபேக்டர் ஆல்சோ 2 இருக்கணும். இப்போ 2ங்கிற நம்பர் 1ஆலையும் டிவைட் ஆகும் அண்ட் 2ஆலையும் டிவைட் ஆகும். இந்த மாதிரி 2 நம்பர் இருந்தால் மட்டும் தான் என்ன சொல்லுவோம்? பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு பகா எண் மொத்தம் எதுன்றது முதல் தெரியணும். 3 தான். இதுல 1 ஆட் பண்ணீங்கன்னா 4/6ன்னு வந்துடும். 1 வந்து பகா எண் இல்லை, தெரியணும் கண்டிப்பா. சரிங்களா? ஓகே, அடுத்து இதே மாதிரி இதே சீரீஸ்ல ஒருவேளை ஒரே ஒரு பகடையை உருட்டும் பொழுது there is one dice rolled, what is the probability of getting composite number? காம்போசிட் நம்பர் அப்படின்னா தமிழ்ல பகு எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? அப்ப நமக்கு பகு எண்ணா என்னன்னு தெரியும். இந்த என்ன பகு எண் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4, 6 இது 2 மட்டும் தான் பகு எண். அப்ப இதோட ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 2/6. இதோட ஆன்சர் 1/3. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்க முடியும். கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ N of S வேல்யூ 6 இருக்குன்னா இதுக்குள்ள இரட்டைப்படை எண் கேட்கலாம், ஒற்றைப்படை எண் கேட்கலாம், பகா எண் கேட்கலாம், பகு எண் கேட்கலாம். ஸோ இதை தாண்டி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 3ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை? அந்த மாதிரி கொஸ்டின். இப்போ 5வது கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் வகுப்படும் எண்கள் எத்தனை? A number divisible by 3. 3ஆல் வகுப்படும் எண்கள். 3ஆல் வகுப்படும் எண் அப்படின்னு சொல்லலாம், இல்ல 3இன் மடங்குன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணு தானே. 3ஆல் வகுப்படும் a number divisible by 3 and multiple of 3 both are same. சரிங்களா? அப்ப இதுல சொன்னாங்க அப்படின்னா நமக்கு சேம் கான்செப்ட். P of E is equal to N of E divided by N of S. அப்போ N of S ஓட வேல்யூ 6. இந்த N of E நமக்கு எதெல்லாம் வரும்? 3வது வாய்ப்பார்ல 3, 6 2 நம்பர் தானே வரும். அப்ப 2/6 கேன்சல் பண்ணா ஆன்சர் 1/3. இது 3ஆல் வகுப்படும் எண்கள் கிடைக்க நிகழ்தகவு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்த எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் டைஸ், ஒரே ஒரு பகடையை உருட்டும் பொழுது இரட்டை எண், ஒற்றை எண், பகா எண், பகு எண், 3ஆல் வகுப்படும் எண், இப்போ 4ஆல் வகுப்படும் எண், இரட்டை எண்ணை இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? 2ஆல் வகுப்படும் எண், இப்படிலாம் சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து 2 பகடை எடுக்க போறோம். ஏன்னா இதுல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகம். 2 பகடையை உருட்டும் பொழுது there are 2 unbiased dice are rolled. 2 சீரான பகடையை உருட்டும் பொழுது கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. There are 2 unbiased dice are rolled.
2 சீரான பகடையை உருட்டும் பொழுது கீழ்கண்ட நிகழ்வுகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? கீழ்கண்ட நிகழ்வுகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? சரிங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு இதுக்கு என்ன தெரியணும்? 2 பகடையை உருட்டுறாங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல n of s வேல்யூ 6 power 2. 6 power 2 ஓட ஆன்சர் 36. அந்த 36 கான்செப்டை தெளிவா எழுதிக்கோங்க. n of s வேல்யூ 36 இருக்குல்ல, 36ஐயும் தெளிவா எழுதுங்க. அதாவது 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6 இங்க 2,1 3,1 4,1 5,1 6,1. ஸோ இதை ஃபுல்லா அப்படியே ஆர்டரா நீங்க அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நான் எழுதுற டைம்லயே நீங்க எழுதிருங்க. 2,2 3,2 4,2 5,2 6,2 2,3 2,4 2,5 2,6 3,3 3,4 3,5 3,6 4,3 5,3 6,3 4,4 5,4 6,4 4,5 4,6 5,5 5,6 6,5 6,6. ஸோ இதுதான் டோட்டல் ஈவெண்ட். ஃபர்ஸ்ட் டோட்டல் ஈவெண்ட்டை நோட் பண்ணிக்கணும். 2 பகடையை உருட்டும் பொழுது டோட்டலா கிடைக்கக்கூடிய 36 ஈவெண்ட்டை நோட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சோம்பேறித்தனம் படவே கூடாது, ஃபுல்லா எழுதணும் கண்டிப்பா. சரிங்களா? இதுக்கப்புறம் இதில் ஒரு சில ஷார்ட்கட்ஸ் நான் சொல்றேன். சரிங்களா? இதுல என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 கொஸ்டின் தெளிவா பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் மற்றதை பத்தி யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல என்ன கேட்கலாம் அப்படின்னா, கீழ்கண்ட நிகழ்வுகள். ஃபர்ஸ்ட் நிகழ்வு போத் ஆர் சேம், அதாவது இரண்டும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? சேம் நம்பர்ஸ் ரெண்டுமே ஒரே எண்ணா கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6 இது மட்டும் தான் பாத்தீங்கன்னா இரண்டும் ஒரே எண். வேற எங்கேயாவது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க, வேற எங்கேயுமே இருக்காது. அப்ப இரண்டும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு மொத்தம் 36ல 6 சான்ஸ் இருக்கு. அப்போ 6/36 அப்படின்னா 1/6. இது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் ஒரு 6 சான்ஸ் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் இதுல வேற என்ன கொஸ்டின்லாம் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2வது டைப் ஆஃப் கொஸ்டினே பாத்தீங்கன்னா சம் அப்படின்ற கான்செப்ட். சம்னா கூடுதல். இந்த கூடுதல்ல ஒரு 10 டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கு. எப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருது? 2 வருதா? கூடுதல் 2 கிடைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும். இப்ப கூடுதல் 3 கிடைக்கணும் அப்படின்னா 2 1 3 1 2 3 இது 2 வரும். கூடுதல் 4 கிடைக்கணும் அப்படின்னா 3 1 4 2 2 4 1 3 4 இது 3 வரும். கூடுதல் 5ன்னு பாருங்க, 4 1 5 3 2 5 இந்த கோடு அப்படியே பாத்தீங்கன்னா கூட்டினா 5 வரும். இந்த கோடை அப்படியே எடுத்தீங்கன்னா கூட்டினா 6 வரும். ஸோ இந்த லைன் அப்படியே எடுத்தீங்கன்னா கூட்டினா 7 வரும். ஸோ இந்த லைன் கூட்டினா 8 கூட்டினா 9 கூட்டினா 10 11 12. ஸோ இந்த ஆர்டரை கூடுதல்னு கேட்பாங்க. சரிங்களா? கூடுதலுக்கு நான் ஒரு ஷார்ட்கட்டை உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை வச்சு நான் இப்போ கோடு போட்டதை வச்சு நம்ம எழுதிக்கலாமா? 2 நம்பரை கூட்டினா கூடுதல் 2 கிடைக்கணும். அப்போ ஆன்சர் என்ன? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, 36ல 1 தான். கூடுதல் 2. சரிங்களா? கூடுதல் 3 வேணும் அப்படின்னா 36ல கூடுதல் 3க்கு பாருங்க எத்தனை சான்ஸ் இருக்கு? 2 சான்ஸ் இருக்கா? 36ல 2 சான்ஸ். அப்ப கேன்சல் பண்ணா 1/18. இது கூடுதல் 3. கூடுதல் 4 கிடைக்கணும் அப்படின்னா 3/36. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1/12. கூடுதல் 5 கிடைக்கணும் அப்படின்னா 4/36. ஆன்சர் 1/9. கூடுதல் 6 வேணும்னா கூடுதல் 6 கிடைக்கணும். சம் 6. கூடுதல் 6 வேணும்னா என்ன பண்ணலாம்? 1 2 3 4 5 5/36 ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி கூடுதல் 12 கிடைக்கிற வரை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இதுக்கு நான் கடைசியா ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். ஷார்ட்கட் உங்களுக்கு சூட் ஆகும். கூடுதல் எப்படி வரும்ன்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம்.
இதை தவிர வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம்? இப்போ நான் சொல்ற ஐடியாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் 2 ஒரே நம்பர்னா 6 நம்பர் எடுத்தோமா, கூடுதல் 2, 3, 4, 5ல இருந்து 12 வரை வரப்போகுது. இது ஒரு சீரிஸ். அடுத்து பெருக்கற் பலன். எப்பெல்லாம் பெருக்கற் பலன் ஈவன் நம்பரா இருக்கும்னு கேட்பாங்க. ஏன்னா அதுக்கு நமக்கு லாஜிக் தெரியணும். ஒரு இரட்டைப்படை என்ன, அதாவது ஒரு இரட்டைப்படை என்ன எந்த நம்பர் கூட பெருக்கினாலும் ஆன்சர் என்னவா கிடைக்கும்? ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். இது கொஸ்டினா கேட்பாங்க. பெருக்கும் போது இரட்டைப்படை எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? இப்போ எக்ஸாம்பிள் 2 இருக்கா, இந்த 2ஓட எந்த நம்பரை பெருக்கினாலும் என்னதான்? இது ஃபுல்லா ஈவன் நம்பர். 4ஓட பெருக்கிற எல்லாம் ஈவன் நம்பர். இந்த 6ஓட பெருக்கிற எல்லாம் ஈவன் நம்பர். அப்போ மொத்தம் 6, 12, 18 ஈவன் நம்பர். இதுக்கப்புறம் இதெல்லாம் காலம். அதே மாதிரி ரோல வரும்ல, 18க்கு அப்புறம் 19, 20, 21. ஏன்னா இந்த உள்ள இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு, 3 தான். இந்த 6ல 3 இந்த லைன்லயே வந்துருச்சுல்ல, மிச்சம் 3 மட்டும் தான் எடுக்க முடியும். அப்ப இதுல ஒரு 3, 4வது லைன்ல ஒரு 3, 6வது லைன்ல ஒரு 3. புரிஞ்சதா? ஏன்னா நம்ம இங்க 6 6 அப்படியே எடுத்துட்டோம். இந்த லைனுக்குள்ள 1 1 வர்றதுனால அதை விட்டுட்டு 6 3 18, 18 3 21, 21 3 24, 24 3 27. அப்போ இந்த இடத்துல கொஸ்டின் வந்து கூடுதல் ஈவன் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சாரி பெருக்கற் பலன். இந்த இடத்துல கூடுதல் கிடையாது, பெருக்கற் பலன். தி ப்ராடக்ட் இஸ் ஈவன். இங்கிலீஷ்ல ப்ராடக்ட் இஸ் ஈவன். இரு எண்களின் பெருக்கற் பலன் இரட்டைப்படை எண்ணாக இருக்க நிகழ்தகவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 27/36. ஆன்சர் 3/4. அப்போ இதே கொஸ்டின் ப்ராடக்ட் இஸ் ஆட் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு 1 தெரிஞ்சா போதும் இன்னொன்று எடுக்க முடியும். ஈவன்ல வரலைன்னா கண்டிப்பா எங்க தான் வரும்? ஆட்ல வரும். அப்போ 36ல 27 நம்பர் உங்களுக்கு ஈவன் நம்பர்னா அப்போ ஆட் நம்பர் எத்தனை இருக்கும்? வெறும் 9 நம்பர் தான் இருக்கும். அப்ப கேன்சல் பண்ணா 1/4. ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி போன கிளாஸ்ல 79வது கிளாஸ்ல ஒன்னு பார்த்திருப்போம். P of A plus P of A bar equal to 1. இப்போ P of A உங்களுக்கு 3/4னா இது கூட எதை கூட்டினா 1 வரும்? 1/4 கூட்டினா தான் 1 வரும். இப்போ இது உங்களுக்கு ஈவன் நம்பர்னா இது கண்டிப்பா உங்களுக்கு என்ன நம்பரா இருக்கும்? ஆட் நம்பரா இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு என்ன ஐடியா சொல்ல போறேன்னா, ஆட் நம்பர், ஈவன் நம்பர், இந்த மாதிரி இதுக்குள்ள இருந்து என்ன கொஸ்டின் வேணா கேட்கலாம். 2 நம்பரை பெருக்கும் போது 10 வரணும். இந்த மாதிரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 2 அவ்வளவுதான், வேற எங்கேயுமே வராது. 5 2 10 இல்ல 2 5 10. ஸோ அப்ப அந்த 5 2 2 5 வரும், இங்க 5 2 வரும். வெறும் 2 நம்பர் தான். அப்ப ஆன்சர் 2/36. இந்த மாதிரி நம்ம உள்ள இருந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஐடியாலஜி ஃபுல்லா உங்களுக்கு 36 வரை தெரிஞ்சிருக்கணும். அதுக்குள்ள இருந்து எடுக்க முடியும் ஒரு வே. இன்னொன்னு அந்த சம் கொஸ்டினுக்கு மட்டும் கூடுதல் 2 பகடைகளின் கூடுதல். இதை நீங்க அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் மாதிரி நோட் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க எழுதிட்டு மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம். கூடுதல் 2 கிடைக்கணும். சரிங்களா? சம் இஸ் 2 கூடுதல் 2, சம் 3, சம் 4, சம் 5 கூடுதல் 5, சம் இஸ் 6, சம் 7, சம் இஸ் 7. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சம் 8 கூடுதல் வந்து 8, then sum is 9, sum is 10, sum of number is 11, sum is 12. இதை நான் எப்படி எழுதிக்கணும்? இந்த ஆர்டர்லயே எழுதுங்க. ஏன்னா இதுல ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. sum of the number is 2 அப்படின்றது உங்களுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும். இதுக்கு ஆன்சர் 1/36. இது வந்து பாத்தீங்கன்னா sum 12க்கும் இதே ஆன்சர் தான், sum 2க்கும் இதே ஆன்சர் தான். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப sum 12 அப்படிங்கிறது இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் டைரக்டா. இப்ப சம் 12 அப்படின்னு எடுத்தீங்கன்னு வைங்களேன். இப்ப சம் 2 எங்க இருக்கு? இங்க மேல இருக்கா? சம் 12 எங்க இருக்கு அப்படின்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்க. இதுவும் ஒரு டைம் தான் இருக்கும், இதுவும் ஒரு டைம் தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டையும் பாருங்க, இது ரெண்டும் 11, இது ரெண்டும் எடுத்தீங்கன்னா 3. 2 ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கும், 12 ஒரு டைம் தான் வந்திருக்கும். ஸோ இதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ரெண்டுக்கும் சேம் ஆன்சர் தான் வரும். இதை நம்ம ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ 2ஐயும் 12ஐயும் கூட்டினா எவ்வளோ? 14. இந்த மாதிரி சம் 14 வர்ற மாதிரி நமக்கு ஆன்சர் வரணும். இதுல எது சின்ன நம்பர்? 2. அதுல 1 கழிச்சீங்கன்னா ஆன்சர் 1/36. இப்போ இந்த கொஸ்டின்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்குறாங்க, 2 நம்பரோட கூடுதல் 2 வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 அப்படிங்கிறதோட எதை கூட்டினா 14 வரும்னு யோசிங்க. 12. அப்ப 2க்கும் 12க்கும் ஒரே ஆன்சர்.
ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அது கூட எதை கூட்டுனா 14 வருமோ அது ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் வரணும். இப்ப 2 கூட 12 கூட்டினா 14. அப்ப 2க்கும் 12க்கும் ஒரே ஆன்சர். இது 2ல எது சின்ன நம்பர்னு பாருங்க. 2ல 1 கழிச்சா 1/36 இவ்வளவுதான். இப்ப எக்ஸாம்பிள் இங்க வாங்க. 3க்கும் 11க்கும் ஒரே ஆன்சர். ஏன் அப்படின்னா 3ஐயும் 11ஐயும் கூட்டினா ஆன்சர் எத்தனை? 14 வருதா? இது 2க்கும் ஒரே ஆன்சர். இது 2ல சின்ன நம்பர் எது? 3. 3ல 1 கழிச்சா எவ்வளோ? 3ல 1 கழிச்சா 2. அப்ப இதோட ஆன்சர் 2/36. 2/36னா கேன்சல் பண்ணி நம்ம 1/18 எழுதிக்கலாம். இது 2க்கும் சேம் ஆன்சர். எது 2க்கும் சேம் ஆன்சர் நம்ம ஈஸியா எடுக்கணும். 3னா 3 கூட எதை கூட்டினா 14 வரும்? 11. அப்ப அது 2க்கும் சேம் ஆன்சர். இப்ப 4க்கும் எதுக்கும் சேம் ஆன்சரா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. 4 கூட 10 கூட்டினா 14. அப்ப இது 2க்கும் சேம் ஆன்சர். இதுல எது சின்ன நம்பர்? 4 சின்ன நம்பர். அப்ப 4ல 1 கழிச்சீங்கன்னா 3/36. கேன்சல் பண்ணீங்கன்னா 1/12. அடுத்து 5 கூட எதை கூட்டினா 14? 9. 5ல 1 கழிச்சா எவ்வளவு வரும்? 4/36. 4/36 கேன்சல் பண்ணா 1/9. நெக்ஸ்ட் 6. இப்ப 6 கூட எதை கூட்டினா 14? 8 கூட்டினா 14. சின்ன நம்பர் எது? 6. 6ல 1 கழிச்சா 5/36. 36ல 5 நம்பர். ஸோ இதுக்கு ஆன்சர் 5/36. 6க்கும் 8க்கும். 7 கூட திரும்ப 7 கூட்டினா 14. அதனால வேற நம்பர் இல்லை. 7க்கு 7 தான் ஆன்சரா வரும். 7ல 1 கழிச்சா ஆன்சர் எவ்வளோ? 6/36. 6/36 அப்படின்னா ஆன்சர் 1/6. ஸோ இந்த சம்ல கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கிறது பெஸ்ட். இதுக்கு நீங்க எழுதி ஃபுல்லா கால்குலேட் பண்ண அவசியமே இல்லை. இப்ப கூட்டுனா 10 வரணும்னு சொல்றாங்க. 10 கூட எதை கூட்டினா 14? 4. 10ம் 4ம் 14. 2ல சின்ன நம்பர் 4. 4ல 1 கழிச்சா 3. ஸோ 3/36. 3/36னா 1/12 ஆன்சர். அப்படியே யோசிச்சு பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிள் 6க்கு கேட்கறாங்கன்னு வைங்க. 6 கூட எதை கூட்டினா 14? 8. 6 8 14. இது 2ல சின்ன நம்பர் 6. 6ல 1 கழிச்சா 5. அப்ப 5/36 ஆன்சர். இப்ப 4 கேட்கறாங்க. 4 கூட எதை கூட்டினா 14? 4 கூட 10. 2ல சின்ன நம்பர் 4. 4ல 1 கழிச்சா 3. 3/36. இப்ப எக்ஸாம்பிள் 7 கேட்கறாங்கன்னு வைங்க. 7 கூட எதை கூட்டினா 14? 7 தான். அப்ப 7க்கு ஒரே ஆன்சர் தான். 7ல 1 கழிச்சா 6. 6/36. இப்ப எக்ஸாம்பிள் 11 கேட்கறாங்க. 11 கூட எதை கூட்டினா 14? 11 கூட 3. இது 2ல சின்ன நம்பர் 3. 3ல 1 கழிச்சோம்னா 2. அப்ப ஆன்சர் 2/36. அப்ப 1/18. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டைஸ் ஈஸி. சரிங்களா? ஸோ இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்கூல் புக் சம் போலாம். இப்போ இதே லாஜிக் இது முடிச்சிட்டோம். இப்போ டேரக்டா ஸ்கூல் புக்ல போலாம். ஸ்கூல் புக்ல பாருங்க. இதே கொஸ்டின் இப்போ ஸ்கூல் புக்ல கவர் ஆகுது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 9வது புக் 9th புக் இருந்தா எடுத்துக்கோங்க. 9th புக்ல புள்ளியியல் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும். அதுக்கப்புறம் நிகழ்தகவு. நம்ம இப்போ நிகழ்தகவு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு நிகழ்தகவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிமுகம், அடிப்படை கருத்துக்கள் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பாடம் இருக்கு. இந்த 5 பாடமும் வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ நீங்க டைஸ் கொஸ்டினை ஃபுல்லாவே கவர் பண்ணிருங்க. இப்போ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா டைஸ்ல இருக்க ஒரு 4 கொஸ்டின் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு இது நான் அப்படியே இதுக்கு பின்னாடி இந்த வீடியோ கொடுத்துட்றேன். லாஸ்ட் பாடம் நிகழ்தகவு எடுத்துக்கோங்க. இந்த கான்செப்ட்ல நம்ம போன வீடியோல படிச்ச எல்லா விஷயமும் இருக்கும். ஒரு டைம் அப்படியே ரீகால் பண்ணிட்டே வாங்க. எஸ், முகடு அகடு இதெல்லாம் புள்ளியியல். 9th புக் அதே மாதிரி 10th புக்கு ஒரு வீடியோ வரும். ஏன்னா இதுல மொத்தமே கொஞ்சம் தான் கான்செப்டே. கரெக்டா படிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சது. சீட்டு கட்டு நம்ம அடுத்த இதுல பார்ப்போம். 4வது கிளாஸ்ல பார்ப்போம். 4வது வீடியோல. சரிங்களா? ஏன்னா இதை முடிச்சு நம்ம கேலண்டர் ஒரு சின்ன கான்செப்ட் அதை முடிச்சிட்டோம்னா கேலண்டர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சீட்டு கட்டு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. தலைப்பு இதெல்லாம் வந்து காயின்ஸ்ல பார்த்துட்டோம். ஒரு பகடையை உருட்டும் போது பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இதுவும் முடிச்சிட்டோம். கூறுவழி ஒரு வாரத்தில் இது அடுத்த கிளாஸ் பார்க்க போறோம். கேலண்டர்ல மொத்த கூறுவழி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் பாருங்க அப்படியே டைரக்டா இருக்கும். அண்டர்லைன் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. புள்ளியியலுடைய நிகழ்தகவின் எல்லை இது நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். 0ல இருந்து 1 வரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 0வும் இல்லை, 0லிருந்து 1 வரை. 0க்கு 1க்கு இடையில் கிடையாது. சரிங்களா? அந்த கான்செப்ட் புரியணும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். 0லிருந்து 1 வரை. அதுக்கப்புறம் பாருங்க ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது இப்ப பார்த்த விஷயம் தான். ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது 4 விட பெரிய நம்பர். ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது 4 விட பெரிய நம்பர்னா 5ம் 6ம் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. மொத்தம் 6 நம்பர், அதுல 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/3. சரிங்களா? 6/2. 1/3 நம்ம பாயிண்ட்ல எழுதணும்னா 0.333. அவ்வளவுதான் ஆன்சர். 0.333.
நம்ம பார்த்த விஷயத்த கொஸ்டினா பார்க்குறோம் இப்போ, சரிங்களா? ஸோ மற்றபடி எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் எல்லாமே ஒரே மாடல் தான். இப்போ இதில் கூட பாருங்களேன், 42 நபர்கள் பணி செய்யும் ஒரு அலுவலகத்தில் 15 பணியாளர்கள் மகிழுந்து பயன்படுத்துகின்றனர். அதாவது 7 பணியாளர்கள் கார் பயன்படுத்துறாங்க. மகிழுந்துனா என்னதுன்னா கார், சரிங்களா? ஓகே. அடுத்து 20 பணியாளர்கள் சைக்கிள் இருசக்கர வண்டி பயன்படுத்துகின்றனர். இருசக்கர வண்டி அப்படின்னா இங்க பைக், 20 பேர் பைக் யூஸ் பண்றாங்க. 15 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்கிள் யூஸ் பண்றாங்க, மிதிவண்டி பயன்படுத்துகின்றனர், சரிங்களா? இப்ப மொத்த வேலையாட்கள் எத்தனை பேர்? 42 பேர். இப்ப கொஸ்டின் பாருங்க, நிகழ்தகவு மகிழுந்து பயன்படுத்துற கார் எத்தனை பேர்? 7 பேர். அப்ப 7/42, அவ்வளவுதான். கேன்சல் பண்ணா என்ன வரும்? 7/42 கேன்சல் பண்ணா 1/6. இருசக்கர வண்டி அப்படின்னா பைக் யூஸ் பண்றவங்க 20/42, 10/21. சைக்கிள் யூஸ் பண்றவங்க 15/42. மூணாவது வாய்ப்பாளர்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 14 3 42, 5 3 15, 5/14. ஸோ டோட்டல் ஆன்சரே இவ்வளவுதான். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் கொஸ்டின், டைரக்டா கொடுக்குற கொஸ்டின் இது எல்லாமே, சரிங்களா? நம்ம அடுத்த டாபிக் இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியதுல இது எல்லாமே பார்க்க போறோம். இதுல நீங்க இந்த சீட்டு கட்டை மட்டும் கொஞ்சம் ஒமிட் பண்ணுங்க, ஏன்னா அடுத்த டாபிக் அதை பார்த்துட்டு நம்ம பார்த்தா ஈஸியா இருக்கும். இப்போ இதுல கூட பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 2 கொஸ்டின் நான் சொல்றேன், நான் அடுத்த வீடியோல தெளிவா பார்ப்போம். முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ முடிங்க, 2வது வீடியோ கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணும்போது இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் அடுத்த வீடியோல இதுக்கு நான் ஆன்சர் சொல்லும்போது ஆன்சரை செக் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க மறுபடியும் மார்க் பண்ணிக்கணும். அது மாதிரி இந்த வீடியோ முடிகிறப்போ நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சதான்றத ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நான் மொத்தமா ஒரே வீடியோல முடிக்கலாம், பட் 20 to 30 minutes அப்படின்னா தான் நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். எனக்குமே அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலரா கொடுக்க முடியும். இப்போ 1 hour 1.5 hour கொடுத்தேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ 3 வீடியோ உங்களை கொடுக்க முடியல. ஒரு 20 minutes to 30 minutesன்றப்போ கண்டென்ட்டையும் டெலிவரி பண்ணிடுவேன். அதே டைம் உங்களுக்கு வாரத்தில் 6 நாளுமே வீடியோ வந்துடும். 7 நாளில் சண்டே தவிர மற்ற எல்லா நாளும் வீடியோ வந்துடும். ஏன்னா சண்டே நமக்கு 10 hours லைவ் இருக்கும், சரிங்களா? லைவ் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, இல்லை அப்படின்னா லைவ் அப்படிங்கிற காலத்துல போய் பாருங்க. ரெகுலரா எல்லா சண்டேயும் லைவ் போய்கிட்டு இருக்கு. இது பாருங்க, ஒரு தெருவில் நடந்து செல்கிறீர்கள், நீவீர் சந்தித்தவர்களில் ஒரு புதிய மனிதரை தேர்ந்தெடுக்கவும். அதாவது ஆட் மேன் அவுட் மாதிரி. ஒரு மனிதரின் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க, புது மனிதர் அவரோட பிறந்த நாள் என்ன கிழமையாக இருக்கு? ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க. நிகழ்தகவு என்ன? ஒரு வாரத்துல மொத்தம் எத்தனை நாள் இருக்கும்? 7 நாள் இருக்குமா? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, 7 நாள். 7ல ஒரு வாய்ப்பு தானே இருக்கு, மொத்தம் 7 நாள். அதுல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே, அப்போ 1/7 ஆன்சர், அவ்வளவுதான். இந்த சீட்டு கட்டு மட்டும் அப்படியே வச்சிருங்க, நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே. ஒரு சீரான பகடை உருட்டும் பொழுது இரட்டை எண், இது நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின். சீரான பகடையில இரட்டை எண் என்ன இருக்கு? 2 4 6, 3 ஈவன் நம்பர் இருக்கா? சோ அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும் நமக்கு? 3/6. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1/2. சிம்பிள் கொஸ்டின், ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே நான் சால்வ் பண்ண போறேன், ஒரு ஐடியாலஜிக்காக சொல்றேன். இந்த பாட்டில் இருக்க எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பார்ப்போம். அது மாதிரி இது நமக்கு பார்த்தது P(E) இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. P(E) 1 0, இது உறுதியான நிகழ்ச்சி, இது இயலாத நிகழ்ச்சி. இயலாத நிகழ்ச்சின்னு கேட்டா P(E) 0, உறுதியான நிகழ்ச்சி அப்படின்னா P(E) 1. இதுதான் நம்ம என்ன கான்செப்ட்ல சொல்லும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், P(S), இது P(π)ன்னு சொன்னாலும் தப்பு இல்லை, P(π) தான் 0, சரியா? இது எல்லாமே நான் பார்த்தாச்சு. P(E) P(E) bar equal to 1, இதையுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் எழுத சொன்னேன் உங்களை. ஓகே, இப்போ இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ அடுத்த கிளாஸ்ல இந்த 10 கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்றேன் உங்களுக்கு ஃபுல்லாவே. 9.3, 9.4, இந்த 9.3 வரை எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் சொல்ல போறேன். ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிளேலிஸ்ட் போயிட்டு பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட 80 வீடியோ நம்ம கொடுத்துட்டோமா. 80 வீடியோல எந்தெந்த டாபிக் முக்கியமோ அந்த டாபிக்கை கரெக்டா கவர் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதோட டோட்டலா 80 வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். ஸோ 80ல ஆல்மோஸ்ட் ஒரு 17 டாபிக் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். எல்லா டாபிக்கும் கரெக்டா ஆர்டரா பாருங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் பார்த்துட்டு தான் அடுத்த வீடியோ அப்படிங்கிறதே நான் பிளான் பண்றேன். ஏன்னா நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்க, அடுத்து என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதான் கொடுக்குறேன். அது மாதிரி 2D 3D நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 3D வந்து இந்த லாஸ்ட் வீக் சண்டே ஃபுல் டே லைவாவே கொடுத்துட்டேன். காலையில 2D, மதியம் 3D. ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு 130 பேஜ் ஃபுல்லா நடத்திருப்பேன். எடுத்து பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா லைவ் செஷன்ல போய் பாருங்கம்மா. சில பேர் லைவ் செஷனே பாக்குறது இல்லை. லைவ் செஷன் பார்க்காம டைரக்டா ஒன்லி இதை மட்டும் தான் பாக்குறீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா என்ன பண்றீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் மட்டும் பாக்குறீங்களே தவிர லைவ் செஷன் பாக்குறதே கிடையாது. கொஞ்சம் எல்லாருமே லைவ் செஷன் போய் பாருங்க.
லைவ் செஷன்ல நிறைய வீடியோஸ் நீங்க எதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நான் கொடுத்துருக்கிறேன். கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. லைவ்ல மென்சுரேஷன் 3D 2D 3D இன்ட்ரோடக்ஷன் 3D மட்டும் 2 வீடியோவுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் ஃபுல்லாக கவர் ஆகும். சரிங்களா? அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நம்மளோட தமிழ் சேனல்ல இந்த எண்ணும் எழுத்தும் தொடர் ஃபர்ஸ்ட் வீடியோ 6000 பேர் பார்த்துருக்கீங்க. இதோட 2, 3, 4, 5 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் சேனல்ல போய்கிட்டு இருக்குமா. ஹோம்ல போயிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல் இருக்கும், டிஎன்பிஎஸ்சி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேனல்ல போய் பாருங்க. தமிழ் சேனல்ல லைவ் செஷன் போனீங்கன்னா லைவ் செஷன்ல உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே ஆன்சருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க இதுல ஒரு 6 வீடியோ இருக்கும். சரிங்களா? தமிழ் இது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 8th செகண்ட் டேர்ம் 8th தேர்ட் டேர்ம்ல 100 கொஸ்டின் இந்த மாதிரி எல்லா டேர்ம் வைஸ் எல்லா வீடியோவுமே கவர் ஆகிட்டு வருது. ஸோ அதை பார்க்காதவங்க கொஞ்சம் அதை கவர் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் கம்மியாக தான் பார்த்துருக்கீங்க, நான் பார்த்த வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் அதை பார்த்துக்கோங்க. அது மாதிரி கம்யூனிட்டி பேஜில் முன்னாடி போட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெலீட் ஆகிட்டே வருது. ஸோ முடிஞ்ச வரை அன்னைக்கு கொஸ்டின் அன்னைக்கே கவர் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவுமே கம்யூனிட்டி பேஜ் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கட்கிழமையிலிருந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல் பிரைமரி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக் கொஸ்டின்ஸ் போட ஆரம்பிக்க போகிறோம். இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி சேனல். ஸோ இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ திங்கட்கிழமையிலிருந்து வர்ற சண்டே ஈவினிங்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் வந்துடும். உங்களுக்கு அடுத்த வாரத்துக்கான 5 நாளுக்கான கிளாஸும் ப்ரீமியரில் வந்துடும். ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸை முதல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? அதுலேயுமே உங்களுக்கு வீடியோ செஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சயின்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ லாஸ்ட் இந்த வீடியோவோட நிற்கும் 5 month பேக். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறது உங்களுக்கு சயின்ஸ் 6வது புக்கு சயின்ஸ் 6, 7, 8, 9, 10. இப்போ இந்த சயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் முதல் கொடுக்க போகிறேன், அடுத்து கெமிஸ்ட்ரி, அடுத்து பயாலஜி. இதை முடிச்சுட்டு சோசியல் ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 6வது புக்கு, அடுத்து 7, 8, 9, 10 இந்த ஆர்டராகவே போகும். இதை முடிச்சதுக்கப்புறம் 11th 12th எது தேவையோ அது மட்டும் நான் தனியாக கொடுப்பேன். சயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சோசியல். சரிங்களா? உங்களுக்கு சயின்ஸ் சோசியல் சமச்சீர் புக் வேணும்னா ஐபிஎஸ் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸ் வேணும் அப்படின்னா மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தமிழ் வேணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்றப்போ டெலகிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டோட லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஸோ கண்டினியூஸாக படிங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லாரும் அரசு அதிகாரியாக மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.